ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் திருநெல்வேலியிலேருந்து ஒரு சூப்பரான ரோட் ட்ரிப் போக போகிறோம். டெஸ்டினேஷன் என்னென்னா தென்மலா. காலையிலே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரோடு ஃபுல்லாகவே க்ரீனரி, ஹில்ஸ், ட்ராவல் இட் செல்ஃப் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாதையில் போகும்போதே ஒரு சூப்பர் வியூ கிடைக்கும். தென்மலா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாவோட பார்டரில் இருக்கக்கூடிய ஏரியா தான் இந்த தென்மலா. ஸோ நீங்கள் இந்த வழியாக போகும்போதே இந்த பிரிட்ஜை உங்களால் பார்க்க முடியும். இது நிறைய மூவியில் இந்த பிரிட்ஜ் வந்து வரும். குட்டி, அப்புறம் நம்ம ஜெயம் மூவியில் வண்டி வண்டி ரயில் வண்டி சாங், இது எல்லாமே வந்து இந்த பிரிட்ஜில் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ சில இடத்துல பிரிட்ஜ் மேலே ட்ரெயின் போகும், கீழே ரோடு. அது ஒரு செம மொமெண்ட்டாக இருக்கும். லக்கியாக ட்ரெயின் வந்தால் மிஸ் பண்ணாமல் கேப்சர் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து தென்மலை ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒரு 1 டே ஃபுல் ஆக்டிவிட்டி பேக்கேஜ் இருக்குது. ஃபேமிலிக்கும் கிட்ஸுக்கும் ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ் இது. நீங்கள் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிறது தான் எப்போவுமே நல்லது. இல்லைனா நீங்கள் இங்கேருந்து நான் காமிக்கிறேன்ல, இந்த இடத்துல இருந்து இன்னொரு 1 கிலோமீட்டர் தள்ளி போய் அங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கும், அங்கே போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் நாங்கள் எடுத்துகிறது வந்து அட்வென்ச்சர் பேக்கேஜ். இந்த பேக்கேஜில் என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றதை இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த டைம் படி நீங்கள் கரெக்டாக ரீச் ஆகிட்டிங்கன்னா, இதே ஸ்டெப் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அழகாக பார்த்துட்டு வந்துடலாம் சூப்பராக. ஒரு 1 டே ட்ரிப்புக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பிளானு. நாங்கள் போனதே ரொம்ப லேட்டு, அதனால் நாங்கள் வந்து இந்த ஆர்டரில் பார்க்கல. நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு ஒரு ஆர்டரில் பார்த்தோம். ஸோ அதான் நான் உங்கள் கூட இங்கே ஷேர் பண்ணுறேன். ரெண்டு கிலோமீட்டர் நடந்து கஷ்டப்பட்டு இந்த ரீஹாபிலிட்டேஷன் என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. நம்ம இப்போ ஆபத்தான காட்டு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். காலில் செருப்பு கூட போடல. நாங்கள் எப்போ வேணாலும் சிங்கம் நம்மளை தாக்க வரலாம், புலிகள் நம்ம தாக்க வரல, கரடிகள் அங்கே இருக்கலாம். மினிட் மிஸ்ட்ரி மாதிரியே பேசிட்டு இருக்கோம். இல்லைங்களா, இது தமிழ் ஜியோகிராஃபி சேனல். சாஃப்ட் ட்ரெக்கிங் போல இது. தான் பார்க்க போகிறோம். ஸோ சூப்பரான இடம். இந்த ட்ராவலிங், இந்த ரூட் இருக்குல்ல, அது வந்து ஒரு ட்ரெக்கிங் போன மாதிரி சுற்றிலுமே வந்து உங்களுக்கு ஒரு காடு மாதிரி ஒரு எஃபெக்டில் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் தான், நீங்கள் பயப்பட வேணாம். ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு நிறைய மான்கள் பார்க்கலாம். பக்கத்துலேயே வந்து நம்ம ஆடு மாடெலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து நிற்கும். நம்ம நிறையா மான் பார்க்கெலாம் போவோம், ஆனால் அங்கே எல்லாமே தூரமாக இருக்கும், பக்கத்தில் வராது. ஆனால் இது பார்த்திங்கன்னா நிறைய மான்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்துச்சு. எல்லாமே வந்து அப்படியே நடந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்திங்கன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பிளேஸை. ஸோ இங்கே வந்து மான்கள்லாம் சேஃபாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஒரு காமான பிளேஸு. ஸோ அடுத்ததாக நம்ம போகிறது தான் தென்மலாவோட இந்த ஆக்டிவிட்டி ஜோன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் உள்ளார இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளார போனோன்னுமே ஒரு பிரம்மாண்டமான இந்த பிளேஸ், இதை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து எப்படி இப்படி கட்டியிருக்காங்க. ஏன்னா இது கீழே இருந்து மேலே வரைக்கும் ஸ்டெப்ஸ்லேயே போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ லென்த்தியாக போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மரத்தோட ஹைட்டுக்கு நம்ம வந்து ஏறுறோம். ஸோ அவ்வளோ லென்த்தியாக அவங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸ். பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு. ஒரு கப்புள் ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பக்காவான பிளேஸாக இருக்கும் இது. ஸோ அங்கேருந்து ட்ரெக்கிங் மாதிரி தான் நம்ம போகிறோம். ஒரு சாஃப்ட் ட்ரெக்கிங் தான். சூப்பராக இருந்துச்சு. அரௌண்ட் 2 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி நம்ம சுற்றி வர மாதிரி இருக்கும் டோட்டலாக இந்த ஏரியாவை. ஸோ அங்கேருந்து நீங்கள் இறங்கி கீழே போகும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஆக்டிவிட்டி ஜோன் வந்துடும்.
ஸோ கீழே இந்த ஆக்டிவிட்டீஸ், போட்டிங், இந்த மாதிரி கேம்ஸ் இதெல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு நீங்கள் திருப்பி மேலே போனீங்கன்னா அங்கேருந்து வந்து ஒரு ஜிப்லைன் இருக்கும். ஸோ அது ஒரு சூப்பர் ஃபீலர் கொடுத்துச்சு. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நீங்கள் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு அகெயின் திருப்பி மேலே போகணும் வெளியே போகிறதுக்கு. ஸோ இதுவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுலையே டயர்டாயிருவீங்க கண்டிப்பாக. பட் வந்து நீங்கள் நல்லா நான் வீட்டிலே உட்காந்துருந்துட்டேன், கொஞ்சம் நான் போய் கொஞ்சம் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும், இந்த ட்ரெக்கிங் மாதிரி போனால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளேஸை சூஸ் பண்ணலாம். சூப்பராக நீங்கள் வந்து 1 டேவை ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வேகமாக போயிட்டுருக்கிறது வந்து போட்டிங் தான். ஏன்னா 3:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ அதனால் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். இந்த டேம் வந்து கேரளாவோட ஒரு பிக்கெஸ்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் ஏரியாவில் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஏரியாவாக இருக்குது. இந்த லேக் ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கும். ஸோ சுற்றிலும் முழுக்க ஹில்ஸ் அண்ட் க்ரீனரி, டோட்டலி ஒரு பீஸ்ஃபுல் வைப் கொடுக்கும். இங்கே தான் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ போட்டிங் பற்றி சொல்லணுன்னா இங்கே மோஸ்ட்லி 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் போட்டிங் ரைடு இருக்கும். குரூப்பாக தான் போக முடியும், தனி போட் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் போனீங்கனாலும் வெயிட் பண்ணி எல்லாம் குரூப்பாக வந்ததுக்கப்புறம் எடுப்பாங்க. இந்த லேக்கில் ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு மஸ்ட் விசிட்னு சொல்லுவேன். ஏன்னா அதை சுற்றி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் அதில் வந்து மான் இல்லை யானை இந்த மாதிரி சில விலங்குகளையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் லக் இருந்தால் நாங்கள் போனப்போ எதுவும் பார்க்க முடியல. இந்த லேக் வந்து எங்கே எது வரைக்கும் போயிட்டு வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா, அந்த நம்ம டேம் இருக்குல்ல, டேமோட மேல் மட்டம் வரைக்கும் நம்ம இந்த லேக் போயிட்டு நம்ம அந்த டேமையும் பார்த்துட்டு திருப்பி வர மாதிரி ஒரு பிளான் இது. லேக்கை முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்துட்டு இருக்கிறது தான் தென்மலையில் இருக்கிற ஒரு சூப்பர் காமான ஏரியா, அதுதான் லெஷர் ஜோன். பேருக்கு ஏற்ற மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட். இங்கே என்ன ஸ்பெஷல்னா, ஃபுல்லாக க்ரீனரி, க்ளீன் வாக்கிங் பாத்ஸ் இருக்கும், சைலண்ட் அட்மாஸ்பியர், சிட்டி நாய்ஸ் எதுவுமே இருக்காது, டோட்டலி பீஸ்ஃபுல். ஸோ ஃபேமிலிக்கும் எல்டர்ஸ்க்கும் இது ரொம்ப ஒரு சூட்டபிளான பிளேஸு. பெரியவங்க பெஞ்சில் உட்காந்து சில் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஹைலைட் என்னென்னா, ஸ்டார் கார்டன், அதாவது பிளான்ஸ், ஏகப்பட்ட பிளான்ஸ் வகைகளை இங்கே வச்சுருப்பாங்க. வாசல்லே நீங்கள் அதை பார்க்கலாம். ஃபோட்டோ லவ்வர்ஸ்க்கு இது ஒரு ஹெவனுங்க. எல்லா ஏரியாலையும் கவர் பண்ணி இங்கேருந்து எடுக்கலாமா அங்கேருந்து எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இங்கே. நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருப்பாங்க, அது கூடயும் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஸோ ஈவினிங் நேரத்தில் வந்தால் இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஹானஸ்ட்டாக சொன்னால் அட்வென்ச்சர் ஜோனில் ஃபன்னை முடிச்சுட்டு இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணால் தான் ட்ரிப் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த பாத்வேல இவ்வளோ தூரம் நடந்து போனீங்கன்னா அதுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான் இந்த தென்மலையோட டேமை இவ்வளோ க்ளோஸில் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் வாட்டர் நிறையா வந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போனப்போ இந்த அளவு தான் தண்ணி வந்துருந்துச்சு. ஆனாலும் பக்கத்தில் நீங்கள் போய் டேமை பார்க்குற ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து தனியாக செப்பரேட்டாகவே உங்களுக்கு வந்து தென்மலை டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 rupees டிக்கெட் எடுத்து தனியாக போகிற இடமும் இருக்குது. அதில் போனீங்கன்னா தென்மலையோட டேம் மேலே ஏறி நின்று டேமில் நின்று இந்த வியூவை பார்க்கலாம். நாங்கள் போனது போட்டிங்கில் போய் மேலேருந்தும் பார்த்தாச்சு. ஸோ கீழே இருந்து டேமோட வியூவை பார்த்துட்டோம். அதனால் நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டோம்.
ஸோ இந்த அழகான வியூவை ரசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கும். சூப்பரான வியூவில் நல்லாயிருக்கும். இங்கேயும் நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். ஸோ இது தவிர்த்து வேறு என்னென்ன பிளேசஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, பட்டர்ஃப்ளைஸ் சஃபாரின்னு சொல்லிட்டு அதுவும் பட்டர்ஃப்ளைஸ் நிறையா இருக்கும். அங்கே வந்து பார்க் மாதிரி அதுவும். ஸோ பார்க்லாம் நாங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம். நீங்கள் கிட்ஸ் கூட வந்தீங்கன்னா அந்த பிளேஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது இல்லாமல் லைட் அண்ட் ஷோ அண்ட் மியூசிக்கல் டான்ஸ் ஃபவுண்டைன் வந்து இங்கே இருக்குது. அது வந்து 7 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும் நைட் டைம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறதுனா நீங்கள் அதையும் பார்த்துட்டு போகலாம். ஸோ நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போகிறதுனால நாங்கள் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஃபைனலாக நீங்கள் தென்மலையை விட்டு இறங்கும் போது செங்கோட்டையில் பார்டர் பரோட்டா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வீட்டுக்கு போங்க. ஏன்னா செம்ம டேஸ்ட்டு, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மஸ்ட் ட்ரை பார்டர் பரோட்டா. ஸோ ஒன் டே ட்ரிப்க்கு இது ஒரு பெஸ்ட் பிளேஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிளேஸஸையும் உங்களுக்கு கவர் பண்ணி டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.